ஊட்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள், பயிற்சியும் எடுத்து வருகிறார்கள். அப்படி ஒரு மாணவிதான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த மாணவி மருத்துவத் துறையிலே 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அந்த மருத்துவமனையில் ஓம் பிரகாஷ் என்ற ஒரு மருத்துவர் இருக்கிறார். மருத்துவ மாணவிகள் இவர்களிடம் கற்று வருகிறார்கள். அதில் ஒரு மாணவிதான் ஓம் பிரகாஷிடம் தெரிவித்திருக்கிறார், சார், எனக்கு தலைவலி அடிக்கடி வருகிறது, என்னால் மார்க்கு அதிகமாக எடுக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதை ஓம் பிரகாஷ் டாக்டர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த மாணவியை எப்படியாவது பாலியல் வன்புணர்வு செய்துவிட வேண்டும் என்று உள்மனதிலே நினைத்து கொண்டு அந்த மாணவியிடம் பழகி வந்திருக்கிறார். நான் உனக்கு மார்க் வழங்குகிறேன், நீ எதற்கும் கவலைப்படாதே, நீ வெற்றி பெறுவதற்கு ஃபைனல் இயரில் நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன்னை வெற்றி பெறச் செய்கிறேன் என்று அந்த மாணவியிடம் ரொம்ப நைஸாக பேசியிருக்கிறார். மாணவியும் நம்பிவிட்டார். அந்த மாணவியின் நம்பிக்கையில் ஓம் பிரகாஷ் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் மாணவியை அழைத்து, நீ அப்படி படிக்க வேண்டும், நீ இப்படி படிக்க வேண்டும், இந்த கேள்விக்கு இப்படி பதில் எழுத வேண்டும், பரீட்சை எழுதினால் நன்றாக மார்க் வாங்கி விடுவாய் என்றெல்லாம் அவர் அந்த மாணவியை தட்டி கொடுத்து சமாதானம் செய்திருக்கிறார். பிறகு இந்த மாணவி சற்றும் எதிர்பாராத தருணத்தில் இன்னும் 2-3 புரொஃபசர்கள் தனியார் ஹோட்டலிலே ரூம் எடுத்து தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு கவுன்சிலிங் தருவார்கள், நீ அதை வைத்துக் கொண்டு சிறப்பான ஒரு மார்க்கை எடுக்க முடியும் என்று ஆசை வார்த்தை கூறி அந்த மாணவியை அந்த தனியார் ஹோட்டல் ரூமுக்கு அழைத்து சென்று அங்கே அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். உடனே அந்த மாணவி சுதாகரித்துக் கொண்டு அந்த ஹோட்டல் ரூமிலிருந்து அவர் வெளியேறி தன் பெற்றோர்களுக்கு போன் செய்து இந்த ஓம் பிரகாஷ் மருத்துவரை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு மாணவியின் எதிர்கால திட்டத்தை சிதைக்கும் இது போன்ற மருத்துவர்களை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்து சிறையில் அடைத்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதே எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது.